ஏற்காட்லயே ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ பத்தி சொல்லலாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரணும் அப்படின்னா வந்து, இதுக்குன்னே செப்பரேட்டா வந்து ஒரு பிரைவேட் கார் பார்க்கிங் ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. கார் பார்க்கிங் மட்டும் நம்ம ₹50 பே பண்ணா போதும். கார வந்து இங்க பார்க் பண்ணிட்டு, நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாரி இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ ரீச் பண்றதுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து போறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2வது வந்து ஜீப் ரைட்ல போயிட்டு அங்க கூட்டிட்டு போய் விடுவாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நடந்து போறது அப்படின்றத விட, இது வந்து ஆக்சுவலா இறங்கி போகணுங்க. கிட்டத்தட்ட 150 படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு வழியா தான் வந்து நம்ம இறங்கி போணும். திரும்பி அகைன் வந்து 150 படிக்கட்டு ஏறி நம்ம திரும்பி ரிட்டர்ன் வர மாரி இருக்கும். ஸோ, அதனால வந்து பர்ட்டிகுலரா வந்து இளைஞர்களே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு ரிட்டர்ன் வராங்க போயிட்டு. இது வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா செட் ஆவாது. அதே மாரி குழந்தைங்கள கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, அவங்களையுமே வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. பேச்சுலர்ஸா போனா மட்டும் நல்லா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஜீப் ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஜீப் ரைடுமே செப்பரேட்டா இருக்கு. ஆஃப் ரோட்ல வந்து கூட்டிட்டு போவாங்க. பெர் ஹெட்க்கு வந்து ₹200 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க வந்து இப்ப ஜீப் ரைடு தாங்க சூஸ் பண்ணோம். ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு 2 ரீசன் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஸ்டெப்ஸ் வழியா நம்ம இறங்கிட்டு திரும்பி அகைன் ஏறி வரணும் அப்படின்னாலே, அதுக்கு மட்டுமே வந்து தனியா 2 ஹவர்ஸ் மேல டைம் ஆகும். 2வது வந்து இது வந்து உள்ள எஸ்டேட்டுக்குள்ள வந்து போறதுனால ஆஃப் ரோடெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்லா எக்ஸைட்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து நாங்க ஜீப் ரைடு சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஜீப் ரைட்ல போனோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 12 பேராவது இருக்கணுங்க. நாங்க வந்து வெறும் 3 பீப்பிள்ஸ் தான் இருந்தோம். ஸோ அதனாலேயே வந்து நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஃபேமிலியும் வந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம ஜீப் ரைடு போட்டிருக்கோங்க. இந்த ஜீப் ரைடு அப்படின்றது வந்து ஒரு ஒரு பிரைவேட்டா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எஸ்டேட்டுக்குள்ள பேக் சைடுல ஒரு ரோடு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ரோட்ல தான் வந்து நம்மள கூட்டிட்டு போறாங்க. ஃபுல்லாவே வந்து ஆஃப் ரோடுங்க. அதுவும் மான்சூன் சீசன்லாம் போனோம் அப்படின்னா செம்ம சில்னஸா நல்ல ஒரு த்ரில்லிங்காவே இருந்தது. இந்த ரைட்ல வந்து ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பேஞ்சு வந்து ரோடே வந்து ரொம்ப சொதன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதுல ஜீப் ரைடு வந்து கூட்டிட்டு போறது 2 பக்கமும் வந்து அட்மாஸ்பியர் காட்டுக்குள்ள போற மாரி ஒரு நல்ல ஃபீல் ஆச்சு. பட் எந்த விதமான அனிமல்ஸ்லாம் நம்ம ஸ்பாட் பண்ண முடியாது. ஸோ சேஃபான ரைடு தான் இது. ஆனா வந்து இந்த ரோட்ல வந்து நம்ம எப்படி போறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு த்ரில்லிங்கா இருந்ததுங்க. நாங்க வந்து ஃபேமிலியோட போனது ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். வாங்க ஃபுல்லாவே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது நெறைய பிளேஸ்க்கு வந்து நம்ம போயிருக்கோம். ஆனா வந்து எல்லாமே வந்து நடந்து போற மாரி தான் இருந்தது. பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீப் ரைட்ல போறது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலா வந்து 2 பக்கமும் வந்து அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டா வந்து காடு மாரி தான் இருக்கும். அதுல வந்து நம்ம ரோட்ல வந்து இன் பிட்வீன்ல வந்து ஆஃப் ரோட்ல போறது ரொம்பவே சூப்பரா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா வந்து ஜீப்புக்கு உள்ள இருக்கிறத விட ஜீப்புக்கு மேல இருந்தோம் அப்படின்னா சூப்பராவே இருக்குங்க. இதோட டோட்டல் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 10 நிமிஷம் தாங்க. ஆனா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து 2, 3 பெண்ட் வரும். அந்த பெண்ட் அப்படின்றது ஹேர் பின் பெண்ட் மாரி கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு திருப்பதுக்கு இடம் இருக்காது. திரும்பி அகைன் நம்ம ரிவர்ஸ் வந்துட்டு மறுபடியும் ரைட் எடுத்து போற மாரி இருக்கும். திரும்பி இன்னொரு பிளேஸ்ல வந்து ரிவர்ஸ் வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் எடுத்து போற மாரி இருக்கும். அந்த மாரி பெண்ட் தான் இருந்தது. நம்மளோட வந்த டிரைவர் வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட் போல இருக்கு. ஸோ இதுதான் அவர் வேலையா வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா நம்மள கூட்டிட்டு போனாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா நல்லா என்ஜாய் பண்ற மாரி தான் இருந்தது. ஸோ ஆஃப் ரோட்லாம் போறீங்க, உங்களுக்கு நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா நீங்க இந்த ஜீப் ரைடு வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏற்காட்லயே வந்து நெறைய பிளேஸஸ் சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. ஆனா வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ற மாரி ஒரு ஜீப்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபால்ஸ் போறது இந்த பிளேஸா தான் இருக்கும். வாங்க நம்ம ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜீப்ல இருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போற மாரி இருக்குங்க. ஒரு 200 மீட்டர்ஸ் வரைக்கும். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த ஃபால்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லா நாளுமே வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். காலையில 8:00 இருந்து ஈவினிங் 6:00 வரைக்கும் வந்து இது ஓப்பன்ல இருக்குங்க. நீங்க வந்து ஸ்டெப்ஸ் வழியா வரலாம். அப்படி இல்லாட்டி ஜீப் வழியாவுமே வரலாம். ஜீப் ரைடு இல்லாட்டி வரும்போது ஸ்டெப்ஸ் வழியா வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஜீப் வழியா போனாலுமே அந்த மாரியும் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த எஸ்டேட்டுக்குள்ள தனியா ஒரு ரூட் அமைச்சு அந்த ரூட் வழியா தான் நம்மள ஜீப்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸுமே இருக்கு. டிரைவர் வந்து கூட்டிட்டு வந்துட்டு அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு அகைன் வந்து. ஸோ நீங்க வந்து வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ பார்க்க தான் வந்து கண்டிப்பா வந்து ஏற்காடு வரவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மேலேருந்து தண்ணி வந்து ட்ரையா ஆவாதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து 365 நாளும் வந்து கொட்டிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதேபோல நீங்க வந்து பீப்பிள்ஸ்லாம் பார்க்குறீங்களா? இவ்ளோ மக்களுமே வந்து எல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் வழியா வந்தவங்க தான். ஸோ மேலேருந்து அந்த தண்ணி கொட்டுது, அந்த சில்னஸ், அந்த அட்மாஸ்பியர் ஃபீல் பண்றத ரொம்பவே என்ஜாய் பண்ற மாரி இருந்ததுங்க. ஃபேமிலியா வந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த தண்ணி கொட்டுற சத்தமே வந்து அவ்ளோ நல்லா இருந்தது. அந்த தண்ணியில குளிக்கிறதுக்குமே வந்து ரொம்ப சில்னஸா சூப்பரா இருந்தது. வாங்க நான் உங்கள வீடியோல கூட்டிட்டு போறேன். உட்காரு, நல்லா உட்காரு, சாஞ்சு உட்காரு. நான் இங்கே வந்துட்டேன் இவ்வளோ தூரத்துக்கு. இங்கே பாரு, அவ்வளோ தூரத்தில் வந்துட்டேன்.
இந்த வாட்டர் ஃபால்ஸ் போனது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. கப்புள்ஸாக போனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. சேஃபான பிளேஸ் தான். மங்கீஸ்மே வந்து நிறைய கிடையாதுங்க. 1-2 மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு ரிஸ்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து நம்ம குளிக்கிற மாதிரி மேலே பாறை மேலேயும் போயிட்டு குளிக்கலாம். ஆனால் அந்த பாறை மேலே குளிக்கும் போது அந்த எட்ஜிலெல்லாம் வந்து அவர் நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முனையிலெல்லாம் நிற்காதீங்க. அது வந்து சேஃப் கிடையாது. ஸோ கீழேயும் மேலேயே நல்லபடியாக சேஃபாக குளிச்சுட்டு பத்திரமா வாங்க. நாங்களுமே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த மாதிரி ஏற்காடை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும், நிறைய வந்து சுற்றி பார்க்கறதுக்கு பிளேசஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்காடு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.